டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போலுக்கு 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நண்பா. வந்து 2-2 வரும்னு சொல்லி எதிர்பார்த்தா, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் தான் இறங்கியிருந்தது. அதே மாதிரி சி போர்டில் தான் 3ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆச்சுன்னா 8 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அது ஏ போர்டுக்கு வச்சிட்டேன் நண்பா. இந்த ரிசல்ட்டே இந்த 2 நம்பரில் தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு வந்து 23 கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து சி போர்டில் வந்து 3ஆம் நம்பர் வச்சனால தான் நான் ஏபிபிசி ஏசி காமனா 23, 28 கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பர் வந்தனால 324 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு நண்பா. திருப்பி போட்டு யாராவது வின்னிங் வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் எந்த வின்னிங் கிடைக்கல நண்பா. நான் மெயினாக வந்து 0055 வரும்னு சொல்லி எதிர்பார்த்த பிசியில். ஆனால் அது வந்து அந்த நம்பர் வரல. 3 டிஜிட்லேயுமே எல்லாம் 23 தான் கொடுத்துருந்தோம். எல்லாம் சி போர்டில் கணக்கு வச்சு கொடுத்தனால எல்லாம் டோட்டலாக நம்பர் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. அந்த 42 43 34 43 நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஆனால் நம்பர் கொடுக்கும்போது கொடுக்காம விட்டேன். நானும் நோட் பண்ணல. அதை பார்த்து நான் மார்க் பண்ணதை யாராவது பார்த்து வின்னிங் வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா வந்து ரெகுலராக அந்த பேட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு அந்த 43 எடுத்தேன். எடுத்துகிட்டு இந்த நம்பர் கொடுக்கும்போது கொடுக்காம விட்டேன் நண்பா. நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி அதே மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இன்றைக்கியான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. அதாவது எல்லா நம்பருமே வந்து ஒரு நாள் அட்வான்ஸாகவே கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த 4ஆம் நம்பர் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4 கிடையாது. போன வார ரிசல்ட் இந்த 9. சரிங்களா? இந்த 9க்கு இந்த சி போர்டு 9 எடுத்திங்கன்னா இந்த மேல் நம்பர் 47. சரிங்களா? அதுதான் வந்து நேற்று ரிசல்ட்டில் கொடுத்துருந்தேன். நேற்று ரிசல்ட்டில் கொடுத்துருந்தான். சரிங்களா? அந்த 47 வந்து ஏசியில் வந்து 74 சொல்லி கொடுத்துருப்பான். சரிங்களா? இன்றைக்கி அதே மாதிரி தான். இன்றைக்கி அதே மாதிரி போன வாரம் இந்த கிழமையில் சி போர்டு 1ஆம் நம்பர் நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு 1. சரிங்களா? 98. ஆனால் ஒரு நம்பர் 43 நாள் வந்து ஃபஸ்ட் நம்பரில் எடுத்தனால இன்றைக்கி 2ஆவது நம்பர்லேருந்து எடுத்திருக்கான். சரிங்களா? இந்த 43. சரிங்களா? ஒரு நாள் அட்வான்ஸாக இங்கே வந்திருக்கணும். ஒரு நாள் அட்வான்ஸாக 34 இந்த நம்பர் இங்கே வச்சிட்டான் நண்பா. சரிங்களா? இதே மாதிரி நான் அந்த ரிப்பீட் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் கட்டாயம் இதுலேயே கொடுக்குறான். அதாவது 3 நாள் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்திருந்தான். அதாவது இந்த 1ன்னா இந்த 9னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 9லேருந்து எடுத்திருந்தான். இன்றைக்கி இந்த 1ஆம் நம்பர் எடுக்கும்போது இந்த 2ஆவதுல இருக்கிற 9 எடுத்து 34 வச்சு இன்றைக்கி கொடுத்துருப்பான் ரிசல்ட்டு. சரிங்களா? இதே கணக்குக்கு இந்த சி போர்டு 4. சரிங்களா? இந்த சி போர்டு 4 அதாவது நாளைக்கு விலக வேண்டிய நம்பர் தான். இந்த சி போர்டு 4க்கு இங்கே சி போர்டு 4 பார்த்திங்கன்னா ஸ்டேட் நம்பர் 74. சரிங்களா? ஒருவேளை அந்த நம்பர் எடுக்காமல் 2ஆவது நம்பர் தள்ளி எடுத்தாங்கன்னா 62 நண்பா. சரிங்களா? அது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 62, 26 இல்லைன்னா 74, 47 ஸ்ட்ரைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஏன்னா ரீசெண்டாக இப்போ 4 நாள் அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கான். ஒரு நம்பர் கூட மாற்றல, அப்படியே தான் கொடுத்துட்ருக்கான். சரிங்களா? நாளைக்கு இதே நம்பர் எடுத்து ஏபிபிசி ட்ரை பண்ணால் ஒரு நல்ல வின்னிங் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போன வார ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 331. சரிங்களா? இந்த 331க்கு இந்த ஏ போர்டு 3 எடுத்து அப்படியே ஏ போர்டில் நிறுத்தி வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 330. இந்த 330க்கு வந்து இங்கே 331 சொல்லி கொடுத்துருப்பான். சரிங்களா? அவள் வந்து சி போர்டுக்கு ஒரு 0 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை அது மிஸ் ஆச்சுன்னா இந்த 3க்கு 3 நிறுத்தினதுக்கு சரிங்களா இந்த 30 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் 62 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 62 அப்படியே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா நம்ம இந்த 4ஆம் நம்பர் இங்கே எடுத்தோம் இல்லைங்களா? இதுக்கு இந்த 2ஆவது நாள் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் 62 தான் வருது. சரிங்களா? அப்போ இந்த கணக்குலேயே ஒரு 62 வருது, இங்கேயும் ஒரு 62 வருது நண்பா. சரிங்களா? அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட்டும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி நம்ம எடுத்த ரிசல்ட்டு வந்து 23 பேஸ் பண்ணி தான் அதிகமாக எடுத்திருந்தோம். சரிங்களா? அது எப்படின்னா, இங்கே ஒரு 37, ஒரு வாரம் கேப் விட்டு இங்கே ஏசியில் ஒரு 32, பிசியில் ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 37. சரிங்களா? இதே நம்பர் தான் இன்றைக்கி ஒரு நம்பர் பவர் பண்ணி 32ன்னு சொல்லி ஏபியில் வச்சுருப்பான். கரெக்டாக ஒரு வாரம் கிராசிங்கில் அப்படியே இறக்கியிருக்கும் அந்த நம்பரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 176. சரிங்களா? ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 17, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 76. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வாரம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் ஏசியில் வந்து 12ன்னு சொல்லி வச்சுருப்பான் நண்பா. அதே நம்பர் தான். ஒரு நம்பர் பவர் பண்ணி 17க்கு 12ன்னு வச்சுருப்பான். சரிங்களா? இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 12 இல்லைன்னா 17, 62 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நம்ம இங்கேயே 62 பார்த்துருக்கோம் இந்த நம்பரு. சரிங்களா? அது வந்து இங்கேயும் மேட்ச் ஆகுதா? மேபி இந்த 62 நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 43. சரிங்களா? ஒரு நம்பர் இறக்கி ஒரு 33. சரிங்களா? இதே மாதிரி ஒரு நம்பர் இறக்கி ஒரு 23 பிசிக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி சி போர்டில் 3, 8 கொடுத்துருந்தோம். அது வரல. ஒரு வேளை மிஸ் ஆகி நாளைக்கு ஒரு நாள் சி போர்டில் ஒரு 3 இறங்குச்சுன்னா பிசியில் வந்து ஒரு 23 இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 4 எடுத்தோம் இல்லைங்களா, அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு இந்த 4க்கு இந்த ஸ்ட்ரெயிட் நம்பர் வந்து 47 வச்சுருப்பான். ஆனால் இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 23. சரிங்களா? ஒருவேளை இந்த நம்பர்லேருந்து எடுத்தாங்கன்னா இங்கே 23 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி ஏ போர்டில் 3 பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக கவனிக்காம விட்டேன். இல்லைன்னா ஏ போர்ட்லேயும் கொடுத்துருப்பேன் வச்சு ஒரு நல்ல வினிங் எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள் 8. சரிங்களா? இங்கே மேலேருந்து 8. ஒரு நாள் தள்ளி பி போர்டுக்கு 3 பவர் நம்பர். சரிங்களா? அப்படியே ஒரு நாள் தள்ளி சி போர்டுக்கு 3. சரிங்களா? அந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸு. ஒரு நாள் தள்ளி பி போர்டுக்கு ஒரு 3, அப்படியே ஒரு நாள் தள்ளி ஏ போர்டுக்கு அந்த 3 இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு. சரிங்களா? அப்படியே இந்த நம்பர் இங்கே ஆரம்பித்து ஏ போர்டில் ஆரம்பித்து ஏ போர்ட்லேயே முடிச்சிருப்பான். சரிங்களா? இதே மாதிரி இந்த 5ஆம் நம்பர் பாருங்கள் 5. சரிங்களா? ஒரு நாள் தள்ளி ஒரு 5 ஒரு போர்டு தள்ளி. சரிங்களா? அப்போ ஒரு நாள் தள்ளி இங்கே இறங்கணும். சரிங்களா? ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக 2 நாள் கேப்பில் இங்கே வச்சுருப்பான் இந்த போர்டுக்கு. சரிங்களா? டி போர்டுக்கு மறுபடியும் ஒரு நாள் கேப்பில் இங்கே ஒரு 5 ஏ போர்டுக்கு. சரிங்களா? அப்போ மறுபடியும் ஒரு நாள் தள்ளி இங்கே வந்திருக்கணும் பி போர்டுக்கு 5. சரிங்களா? ஆனால் வந்து வரல. 2 நாள் கேப் விட்டு நாளைக்கு பி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் இறங்கலாம் நண்பா. சரிங்களா? 5 மிஸ் ஆச்சுன்னா 0 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டுக்கு. சரிங்களா? நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா இறங்குறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நம்பரை ஸ்ட்ரெயிட்டாக கிராஸில் இறக்கிட்டு வரா. அது கரெக்டாக சி போர்டில் வந்து தான் முடியும். இங்கே 6 டிஜிட்டில் இங்கே ஆரம்பித்து சி போர்டில் வந்து முடியும். நாளைக்கு வந்து இறங்கும். அப்படி இல்லைன்னா நாளான்னைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இயர்லி சார்ட்டில் சரிங்களா, இந்த இயர்லி சார்ட்டு பார்த்திங்கன்னா 0க்கு 0 நிறுத்தியிருப்பான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 0க்கு 0 ஏ போர்டில் அப்படியே வச்சுட்டு இந்த கிராஸ் நம்பர் 23. சரிங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல் பவர் 78. 23 ஃபுல் பவர் 78. அப்படியே 87ன்னு சொல்லி டபுள்ஸில் இங்கே திருப்பி வச்சுருப்பான். 887ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 7 சி போர்டு 7க்கு 7 அப்படியே நிறுத்தி வச்சுருப்பான். சரிங்களா? அந்த 7க்கு 7 நிறுத்தினதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பாருங்கள், மேல் நம்பர் 52. சரிங்களா? 52 ஏபிக்கு மெயினாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 47. சரிங்களா? நம்ம வீக்லி சார்ட்லேயும் இந்த 47ங்கிற நம்பர் பார்த்தோம். இதில் வந்து 52 ஒரு நம்பர் ஆட் ஆகிருக்கு நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சி போர்டு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு 7. சரிங்களா? 2க்கு ஒரு வருஷம் கேப் விட்டு 7 சி போர்டில் அந்த 7க்கு ஒரு 2 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ஒரு 2 மிஸ் ஆச்சுன்னா சி போர்டில் ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3 நாள் கண்டினியூஸாக சி போர்டில் 7 வச்சுருப்பான். சரிங்களா? 7
இங்கே 2 7 7 2 இந்த 3 நாளில் ஒரு நாள் கட்டாயம் சி போர்டில் 2ஓ இல்லையோ 7ஓ வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இந்த இந்த அதாவது இந்த ஜூலை மந்த் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது. போன வாரம் கூட நான் நோட் பண்ணாம விட்டேன். இங்கே பாருங்கள், சி போர்டு 3 இங்கே 8 சரிங்களா. இந்த 3 8 இந்த 8க்கு ஒரு நாளாவது சி போர்டில் இறங்கியிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் இறங்கியிருக்கும். சி போர்டில் 8 அதே மாதிரி சி போர்டில் 8 சரிங்க 3 வச்சுருப்பான் சரிங்களா. இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாள் 7 7ஓ 2ஓ வந்ததுக்கு சரிங்களா. நான் ஒரு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் ஒரு 2ஓ 7ஓ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கங்க. இயர்லி சார்ட்லேயே ஒன்று ரூட் பார்த்துடலாம் நண்பா. இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 316 சரிங்களா இயர்லி சார்ட்டில். அப்படியே அதே கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 163 அதே நம்பர் தான் வந்து திருப்பி வச்சுருப்பான். அந்த 16 வந்து ஏபிக்கு நவுத்திட்டு இந்த ஏ போர்டில் இருக்கிற 3 எடுத்து சி போர்டில் வச்சுருப்பான் சரிங்களா. ஒரு வேளை பை லக்கு இதே நம்பர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு 316 இல்லைன்னா 163 நம்பர் போர்டு மாதிரி இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா 6 நம்ம கணக்குக்கு வருது. அதனால் இந்த 163 வந்து எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஒன்று மட்டும் காட்டாம விட்டேன் நண்பா. இதுதான் கடைசி பார்த்துக்குங்க. இந்த நீ வந்து சி போர்டில் 4 சரிங்களா. நேற்று சி போர்டு 4 இந்த சி போர்டு 4க்கு 4 நிறுத்தினதுக்கு ஏபிக்கு வந்து ஒரு 48 இல்லைன்னா ஒரு 93 நண்பா. இந்த நம்பர் ரெகுலராக நம்ம பார்க்குறதா. இது வந்து ஏபிக்கு வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த 93 63 கூட இறங்கலாம் சரிங்களா. 93 வந்து 63 கூட இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டுக்கு வந்து 0 என் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது நண்பா சரிங்களா. அதாவது அந்த வீக்லி சார்ட்டில் பார்த்த ரூட்டில் தான் அது ஒரு 0 வந்து இறங்க வேண்டியது இருக்குது. அது நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 0 ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. நாளைக்கு ஒரு 5500 கூட இறங்கலாம். ஏன்னா அது ஒரு 2-3 நாளில் இறங்க வேண்டிய நம்பர் தான். அது நாளைக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வரல. இருந்தாலும் வந்து நாளைக்கு பி போர்டுக்கு 5 இல்லைன்னா 0 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ காமனாக கொடுத்துருக்கு நண்பா. ஏன்னா போர்டு மாற்றி கூட வைக்கிறான். அதனால தான் கொடுத்துருக்கேன். 62 52 ஒரு 47 ஒரு 63 ஒரு 93 நண்பா சரிங்களா. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 23 சரிங்களா. 23 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 3 டிஜிட்டுக்கு ஒரு பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு நண்பா. அந்த இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு பார்த்தோம் இல்லைங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 613 பாக்ஸு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நம்பர் நண்பா சரிங்களா. 652 602 623 052 520 932 ஒரு 120 நண்பா சரிங்களா. 4D வந்து நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுக்கல நண்பா. ஒரு வேளை எடுத்தால் நாளைக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.